மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேகதாதுவில் அணை கட்டுவதற்காக கர்நாடகா அளித்த திட்ட அறிக்கை நிராகரிப்பு என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. கர்நாடகத்துக்கு திட்ட அறிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக எம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு கலைமாறன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தற்பொழுது அந்த திட்ட அறிக்கை நிராகரிப்பு என்ற புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறது? நீங்க சொன்ன மாதிரி கர்நாடக அரசுக்கு இது ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கக்கூடும். அதாவது கர்நாடக அரசு மறுத்து இந்த விரிவான திட்ட அறிக்கை, அதாவது மேகதாதுல அணை கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை சமர்ப்பிச்சாங்க. கடந்த ஏப்ரல் 21 அந்த அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் அவங்க கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த 9,000 கோடி ரூபாய் செலவுல கனகபுரம் அருகே காவிரி மற்றும் அர்கா நதி ஆறுகள் இணைகிற பகுதியில மேகதாது அணை கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி இந்த திட்ட அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த அணையின் மொத்த கொள்ளளவு 67.14 TMC அளவுக்கு நம்ம தண்ணீரை தேக்க போறோம் அப்படிங்கிறதையும் அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஏற்கனவே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மற்ற 4 அணைகளை விட அதிக கொள்ளளவு கொண்டதாக மேகதாது அணையை கட்ட அவங்க முடிவு செய்திருந்தாங்க. இது தவிர இந்த சம்பந்தமாக இந்த அறிக்கையை அவங்க விரிவான ஒரு திட்ட அறிக்கையை தயாரித்து மத்திய நீர்வள ஆணையத்தின் தலைமை பொறியாளருக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. ஏற்கனவே ஏப்ரலில் ஒரு இணை அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து கடந்த மாதம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தாங்க. அதுல மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால்தான் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு உரிய அளவு தண்ணீர் வழங்க முடியுமா அப்படின்னு ஒரு வரியையும் அவங்க சேர்த்திருந்தாங்க. இது மட்டுமின்றி பெங்களூருக்கு குடிநீர் வழங்குவதற்காக இந்த அணையை கட்டுகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அணை கட்டுவதன் மூலமாக நாங்கள் மின்சாரம் தயாரிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு கோணத்தையும் முன்வைத்திருந்தார்கள். இது பெங்களூருக்கான குடிநீர் தேவைக்காக நாங்கள் கட்டுறோம். பெங்களூருக்கு குடிநீர் தேவைக்கு 16.1 TMC தண்ணீர் தேவை. அந்த தண்ணீரை நாங்கள் இதுல இருந்தா எடுக்க முடியும். எனவே இது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிற தீர்ப்பின்படி பெங்களூருக்கு காவிரியிலிருந்து தண்ணீர் கொண்டு போகலாம் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது. அதன்படிதான் நாங்க அந்த இதை அனுசரித்து தான் இந்த அணையை கட்ட போறோம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த திட்ட அறிக்கையை இப்போ மத்திய நீர்வள ஆணையம் நிராகரித்திருக்கிறது. அதாவது கர்நாடக அரசு சொல்லி இருக்கிற இந்த தகவல்கள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அப்படின்னு மத்திய நீர்வள ஆணையம் சொல்லியிருக்கிறது. காவிரி தீர்ப்பாயம் வழங்கிய அந்த தீர்ப்பையும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் மீறுவதற்கின்ற வகையில தான் இந்த மேகதாது அணை தொடர்பான விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடகம் தயாரித்திருக்கிறது அப்படின்னு நீர்வள ஆணையம் தன்னுடைய நிராகரிப்பிற்கான அந்த தகவல்ல சொல்லி இருக்கிறது. எனவே நீங்க திரும்பவும் அணை கட்ட வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அதுவரையிலும் உங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை அப்படிங்கிறத நீர்வள ஆணையத்தின் தகவலாக இருக்கிறது. இதுவரையிலும் மேகதாது அணையை முன்னிறுத்தி கர்நாடக அரசு செய்து வந்த அரசியல் நாடகங்கள் அல்லது அரசியல் மோசடிகளுக்கு எல்லாத்துக்கும் நீர்வள ஆணையம் தற்காலிகமாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. இணைப்பில் தங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.